கண்டிப்பா 2026ல சிஎம் ஆகிறதுக்கு தான் இன்னைக்கு எல்லா மக்களும் நாகப்பட்டினமே திருவிழா கோலத்துல நிக்குதுங்க. நீங்க பாக்குறீங்கல்ல, எங்க வீட்டுல இப்ப மத்த கட்சியில எல்லாம் ஒருத்தர் தான் வருவாங்க, ஆம்பளைங்க மட்டும் தான் வருவாங்க எல்லா கட்சியிலுமே. ஆனா எங்க தளபதிக்காக எங்க குடும்பமே வந்திருக்கோம், எங்க பொண்ணெல்லாம் வந்திருக்கு. இன்ன வரைக்கும் நாங்க எல்லாமே எங்க தளபதின்றதுக்காக எங்க குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. எவ்வளவு பேர் உங்க குடும்பத்துல? எங்க குடும்பத்துல 20 பேர் இருக்காங்க. 20 பேர் இங்க வந்திருக்காங்க. பேர் இங்கதான் இருக்கிறாங்க. எங்க பையனுக்கு ஓட்டு இல்லங்க, சின்ன பையன் 13 வயசு ஆகுது. நான் தளபதியை பார்த்தே வரணும் வந்து உட்கார்ந்து இருக்கிறான். உங்களுக்கு தளபதி எதுக்கு பிடிக்கும்? இப்ப அவர் வந்துட்டு அவர் ஒரு நடிகர், அவர்னால அரசியல்ல பெருசா எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்களே, அதுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்க வந்து எதுவும் பண்ண முடியாது, நிறைய பண்ணுவாரு அவரு. அவரால் வந்து எல்லாம் முடியுங்கிறதால அவருக்கு வர்றாரு. இன்னும் அவர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எங்களோட ஓட்டு எல்லாமே அவங்களுக்கு தான். அவங்க எங்களுக்கு வந்து என்னன்னுங்கிறதுனா 2026ல அவரோட ஆட்சி தான் நடக்கும். அவர் பதவி நாங்க ஓகே சொல்லிட்டோம். அவர் தான் முதலமைச்சரே அவர் தான் கன்ஃபார்ம். இது அவங்க சொல்லுவாங்கன்னா எதுவுமே கிடையாது, எங்க ஆட்சி மட்டும் தான் நடக்கும். தளபதி நாகப்பட்டினம் திருவாரூர் இன்னைக்கு வராரு, நீங்க ஒரு நாகப்பட்டினத்து ஊர்க்காரரு, உங்க ஊருக்கு தளபதி வராரு, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எங்க ஊருக்கு நாங்க தளபதியா பார்க்க மதுரையில இருந்து வந்திருக்கோம். மதுரையை பார்ப்போம், எங்க போனாலும் எங்க தளபதி பார்க்க. நாகப்பட்டினம் இல்ல மதுரையா? நாங்க மதுரையில இருந்து நாகப்பட்டினத்து தளபதியா பார்க்க இன்னொரு 2026ல மட்டும்னா தமிழர் நிரந்தர முதல்வர் எங்கள் தளபதி. தளபதியை தாண்டி அடுத்து இந்த ரெட் அண்ட் பிளாக் எல்லாம் க்ளோஸ், ஒன்லி டிவிகே. அது மட்டும்தான் 2026ல சீட்ல உட்கார வைக்கிறோம். சீட்ல எங்க தளபதி மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. ஒரே முதல்வர், ஒரே தளபதி, எங்க அண்ணன். So they say that Mr. Vijay will be the permanent chief minister of Tamil Nadu, not only in 2026 in the upcoming assembly elections, even after that also. Mr. Vijay will become the permanent chief minister of Tamil Nadu. There is no replacement for him. We will make sure that Vijay gets the throne. We will make sure that Vijay dethrones DMK is what his supporters say. Let's wait and see how his political journey unfolds. Let's wait and see what his party's results are going to be in the assembly elections next year. But for the time being in Nagapattinam here, these fans firmly believe that their leader, their Talapati will become the chief minister of Tamil Nadu, not only in 2026 but in the next assembly elections too. He'll be the permanent chief minister of Tamil Nadu is what they say. Daniel Jayaprakash for Times Network from Nagapattinam.